வீட்டிற்குள்ளாக நுழைவதற்கு முன்னால் கால்களை அலம்பிக் கொண்டுதான் வர வேண்டும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆலயங்களுக்கு போயிட்டு வரும்பொழுது நம்ம கோவில்ல இருந்து வரும்பொழுது கோவில்ல இருந்து சுவாமியினுடைய சாநித்தியத்தோட வரோம். உள்ள வரும்போதே காலலம்பிண்டே வந்தா அந்த சாநித்தியம் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும், எங்கேயாவது டெத்துக்கு போயிட்டு வரும்பொழுதுதான் அங்க ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா கூட உள்ள வரும்போது காலலம்பிண்டு வரணும். இது கோவிலுக்கு தானே போயிட்டு வந்திருக்கோம், அதனால காலலம்பிண்டு வரப்படாது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தா கூட உள்ள வரும்பொழுது காலலம்பிண்டு வரப்படாதுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு தவறான பிரச்சாரத்தை, ஒரு தவறான கருத்துக்களை பரப்பி வைத்திருக்கிறார்கள். இது போல் அல்ல. ஆலயத்திற்கு போயிட்டு வரோம்னு சொன்னா நம்ம செப்பல் போடாமலா போறோம்? யோசிச்சு பாருங்க. செருப்பு போட்டுட்டு தான் போறோம், பாதரட்சை போட்டுட்டு போறோம், வெளியில விடுறோம், உள்ள போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு வரோம், அதுக்கப்புறம் மறுபடியும் வரும்போது பாதரட்சையை போட்டுட்டே தான் வரோம். அப்படி வரும்பொழுது அந்த சாநித்தியம் பாதரட்சையில தானே இருக்கும், அதையும் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அது போலெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறதுக்காக சொல்றேன். அதுக்காக உடனே பாதரட்சையில தான் சாநித்தியம் இருக்குங்கிற மாதிரி நினைக்கப்படாது. செப்பலே போடாம தான் சார் நான் கோவிலுக்கு போவேன்னு சொன்னா கூட வரும்பொழுது எத்தனை விஷயங்களை மிதித்து கொண்டே வந்திருப்போம். ஆக ஆலயத்திற்கு சென்று வீடு திரும்பினால் கூட, அது நீங்க திருப்பதி போன்ற க்ஷேத்ராடனம் போயிட்டு வந்தா கூட சரி, காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாலும் சரி, எங்கே சென்று வீட்டிற்கு வந்தாலும் வீட்டிற்குள்ளாக வருவதற்கு முன்னாலேயே கால் அலம்பிக் கொண்டுதான் வீட்டிற்குள் வர வேண்டும்.